சிவாய நமஹ. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு பிரத்யேக பதிவு. இந்த பதிவு மீன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடியதான அந்த சனி பகவானினுடைய வக்ர காலம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்புல ஏற்படுதுங்க. முதல்ல எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதாவது 11ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் தான் இப்போ உங்க ஜென்மத்துல போயிட்டு இருக்காரு. அவர் எப்பயிலிருந்து எது வரைக்கும் வக்கரமாகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 15ஆம் தேதி 2026 தமிழ் தேதி பாத்தீங்கன்னா ஆணி மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை அப்பதான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறாரு. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா சற்றே ஏறக்குறைய 4.5 மாத காலம், அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 கார்த்திகை 14 புதன் திங்கட்கிழமை அது வரைக்கும் வக்கரத்திலே போகிறார். வக்கரத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பொதுவா சொல்லணும் அப்படின்னா குணாதிசயங்களை மாற்றுவார், எல்லா விதமான தன்மைகளையும் மாற்றுவார். எப்படி ஒரு பெரிய ஆசிரியர் அவர் வகுப்புல போனா ரொம்ப கடுகடுன்னு இருப்பார், எல்லாரையும் போட்டு கொஞ்சம் இதுவா ஸ்ட்ரிக்டா இருப்பார். அதே ஆசிரியர் அதே ஸ்ட்ரிக்டோட தன்னுடைய வீட்லயோ தன்னுடைய குழந்தைகள்கிட்டயோ அல்லது மனைவிட்டையோ அவரால் அப்படி அதே அணுகுமுறையை அடுக்க முடியாது இல்லையா. எதுவா இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையை அவர் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு தான் வீட்டுக்கு போய் ஆகணும் இல்லைங்களா. அப்போ அவருடைய குணாதிசயம் எப்படி வீட்டுல ஒரு மாதிரியும் அதே குணாதிசயம் அவருடைய மாற்றம் எப்படி வகுப்புல ஒரு மாதிரியும் மாறுதோ அதே மாதிரிதான் இந்த கிரகங்களினுடைய குணாதிசயம் மாறும், தன்மையில மாறும். மாறாத தன்மை கொண்டது 2. அது என்னன்னா ராஜகிரகம், அது சூரியன் சந்திரன். ராஜகிரகங்கள் மாறவே மாறாது, அது எப்போதும் நேர் கிரகம் தான், எப்போதும் நேரா போகும். சாயா கிரகங்கள் எப்போதும் பேக்ல தான் போகும், அபசவ்யம் அப்பிரதக்கணமாவே போயிட்டு இருக்கும், அது எப்போதுமே அப்பிரதக்கணம் தான். ஆனால் இந்த 2 கட்டானா இருக்கக்கூடியதுதான் 5 கிரகம், அதற்கு தாரா கிரகம்னு பேர். இந்த கிரகங்கள்லாம் அதிசாரம் வாங்கும், மந்தச்சரமாகும், ரொம்ப ஸ்லோவா போகும், ரெட்டோகிரேட்னு சொல்லக்கூடிய வக்ரமடையும், அஸ்தங்கதமாகும், இதெல்லாம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ இதுல சனி பகவான், அதாவது மீனராசிக்கு சனி பகவான் 11ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் உடையவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இப்போ வக்ரம் அடைகிறார். இதனால என்ன பலன் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா பார்ப்போங்க. அடுத்ததா கவனிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் சனி பகவான் முக்கியம், ஆயுட்காரகன் கேட்கணுமா? ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 11ஆம் பாவத்திற்கு உடையவர். 11ஆம் பாவங்கிறது மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது 11ஆம் பாவம். திருப்தி, நல்ல உயர்வு, நல்ல லாபம், ராஜ வெகுமதி, நமக்கு உயரிய கௌரவம், பட்டம், புகழ், பேர், அந்தஸ்து எல்லாம் கொடுக்கக்கூடியது 11ஆம் பாவம். அப்போ இந்த 11ஆம் பாவம் இப்போ ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கறோம்னு வச்சுங்க, இந்த ஜாதகம் பார்க்கும் போது அந்த ஜாதகத்திலே 11ஆம் இடம் எப்படியான ஒரு வலிமை இருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கும். 11ஆம் பாவத்துல ஓரளவுக்கு நல்ல கிரகங்கள் அமைப்பு சேர்ந்து இருந்தாலே ஓரளவுக்கு அது வலிமையான ஜாதகம் தான். அது இருந்தாலும் கூட அதுல கூடுதல் இன்னொரு விஷயம் என்னன்னா அதற்குண்டான தசா புத்தி அமைப்புகள் வரும்போது அது பிரதிபலிக்கும். அது நல்லா கவனிச்சிங்க. 11 இருந்தாலே அவங்க எப்போதுமே அப்படின்னு நம்ம எப்போதுமே ஓஹோன்னு இருப்பாங்க நம்ம சொல்லிட முடியாது. 11ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து அதை சாதக பாதகமாக இருக்கக்கூடியதான ஒரு தசா புத்திகள் அமைந்தால் தான் அவங்க நல்ல சோபிதமாக ஏற்பட முடியும் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ 11ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அது மட்டும் இல்ல, முக்கியமாக சயன அயன சுகஸ்தானம். அதுல முக்கியம் என்னன்னா 12ஆம் பாவம். அந்த 12ஆம் பாவத்திற்கு உடையவர் சனி பகவான். ஒருவருக்கு இருக்கக்கூடியதான மோட்ச நிலை, பிறவா நிலை அடைவாரா, அல்லது என்ன மாதிரியான பாப்பங்கள் அவர் செய்திருக்கிறார், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்தால் அவருக்கு பாப்ப விமோசனங்கள் கிடைக்கும், அல்லது இப்ப நீங்க நிறைய பரிகாரம் செய்தாலும் ஒருத்தருக்கு சரியா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அது எல்லாம் 12ஆம் பாவத்தை வச்சுதான். ஏன்னா 12ஆம் பாவங்கிறத ஒரு மனிதனுடைய பெரிய மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடியது. அதனால மறைத்து வச்சிருக்கக்கூடியது எல்லாமே என்னவா இருக்கும்னா நம்மளுடைய கஷ்டங்களா இருக்கும், அல்லது நாம்
செய்த தவறுகளாக இருக்கும், அல்லது நமக்கு மறந்த விஷயங்களாக இருக்கும். இது எல்லாமே இருக்கு. எல்லாமே எங்க இருக்கும்னா 12ல தான் புதைஞ்சு கிடக்கும். அப்ப அந்த 12ஆம் பாவத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை வச்சுதான் ஒரு மனிதனுடைய முக்கியமான வளர்ச்சி. ஒரு வேர் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் விருட்சம் ஆக போதுங்க. அதே தாங்க 12ஆம் பாவம் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் விருட்சம் நல்லபடியா இருக்கும். இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, மீனராசிக்காரங்களுக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் வந்து இப்ப என்ன செய்ய போறாருன்னா, ஜென்மஸ்தானத்துல 7.5 சனி தான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதுல மாற்றமே இல்லை. இந்த 7.5 சனி நடந்தால் கூட அதிலே அவருடைய தன்மைகளை நல்ல தன்மையாக மாற்றுவார். ஏன்னா அதாவது ஒரு கிரகம் வந்து குணாதிசயத்துல மாறும்போது என்ன ஆகும்னா, அந்த வக்ர காலத்துல நல்லது செய்யறது அதிகமான நல்லதை செய்யலாம், அல்லது நல்லது செய்யறது கெடுபலனை செய்யலாம், அல்லது கெடுபலன் செய்துட்டு இருக்கக்கூடியது அதிகமான கெடுபலனை செய்யலாம், அல்லது கெடுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி நல்லது அதிகமா செஞ்சுட்டு போயிடலாம். அப்படிலாம் மாறும். இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போறார் அதை கேட்டீங்க அப்படின்னா, மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை செய்ய போகிறார். எதனால செய்யறார் அப்படின்னா, அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே 7.5 சனி நடக்குது. 7.5 சனி நடந்தாலே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தூக்கம் சார்ந்த சில உடல் உபாதைகள் ஏற்படலாம். வேலை நேரத்தில் அதிகமான வேலை செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு சௌரியமே இல்லாத அப்படியான வேலை நேரம் அமையலாம். அதிகப்படியான உங்களுடைய உடல் உழைப்பு அதிகரிக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. செலவு அதிகரிக்கும், வருமானம் குறையும், அதிகமாக வேலை செய்வீங்க, சம்பளத்துக்கு அதாவது ஊதியத்துக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாவற்றையும் மாற்றுவார். ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கான ஊதியத்தை உங்களுக்கு உறுதியா கொடுப்பார் சனி பகவான். அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 10ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய உங்களுக்கு வந்து முக்கியமா மீன ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய ராசியின் நாதனாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பாவத்திலே அமர்ந்து உங்க ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ர சனிக்கு குரு பலன் கிடைக்குது. அதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும். வம்ச அபிவிருத்தி 5ஆம் பாவம் இல்லைங்களா? வம்ச அபிவிருத்தி, அதாவது உங்களுக்கு அடுத்த குழந்தைகள் பிறக்கிறது, அடுத்தடுத்த சந்ததிகள் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. பல நன்மைகள் நிச்சயமாக வந்து இந்த சமயத்துல தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு, அதாவது மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மீனராசிக்காரங்க இந்த சமயத்தை செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அதை முன்னாடியே நம்ம சொல்லிட்டேன். அதனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. இதுல வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நல்லபடியா ஏத்துக்கிட்டே வாங்க. கூடுதலா முடிஞ்சுன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எதையும் தவறாம செஞ்சுட்டு வாங்க. இந்த வக்ர காலத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேங்க. இந்த வக்ர காலத்துல ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். எதனால அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்திற்குரிய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால பித்ருக்களினுடைய தோஷங்கள் என்னெல்லாம் முன்னாடி எல்லாம் இருந்ததோ அது எல்லாம் பிரதிபலனாக பிரச்சனையாக இப்ப நடந்துட்டு இருக்கும். இதுவரை இல்லை, இப்ப எங்க கிடைக்குதுன்னா, அதற்குண்டான ஒரு மரம் ஒரு நாள் நட்டோம்னா ஒரே நாள்ல சில மரம் முளைச்சு வந்துடும். சில நாள் 10 வருஷம் ஆகும், சில வருஷம் 12 வருஷம் ஆகும் இல்லைங்களா? அது போலதான் வினை, நம்ம செய்திருக்கக்கூடிய அந்த வினைகள், முன்னோர்களுடைய அந்த தோஷங்கள், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குல சம்பதம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விஷயங்கள் உடனே நடக்கலாம், 10 வருடத்தில் நடக்கலாம், இல்லது 15 வருடம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்துல கூட வரலாம். அதனால அதற்குண்டான அமைப்பு இப்படி இருக்கிறதுனால ராமேஸ்வரம் சென்று அங்க இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி அம்பிகா சமேத ராமநாத சுவாமியை தரிசனம் செய்யுங்க. அதற்கு முன்னாக சேது ஸ்நானம், அதே போல அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் எல்லாம் ஸ்நானம் செய்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த வக்ர காலத்துல போயிட்டு வாங்க. சிவாய நமः.